நீங்கள் அதை கேட்கணுங்க, மீடியால டிபேட் வைக்கணும், விவாத பொருள் வைக்கணும். அன்னைக்கு நாமளும் மனுஷங்க தான், அதே சாப்பாடு சாப்பிடுறோம், 6 அறிவு இருக்கு. நம்ம வீட்டில் நடந்துதான் சும்மா இருப்பாங்களா? கத்தி எடுத்து வெட்ட போக மாட்டோம். நான் எனக்கு முருகபெருமானுக்கு சூர சம்ஹார பெருமை இந்த தீவிரம்லாம் அழிக்கணும். நாளை காலை 10 மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை 6 முறை நான் அடித்துக் கொள்ள போறேன். சாட்டை என்னை அடிச்சு. நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன். நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்ச செருப்பை கழிக்கணும்னா நீ ஆட்சியிலிருந்து இறங்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன். ஐயோ கட்சினா வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்றியா? சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்ண போனா முன்னாள் ஆளுநர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கேன். நாயை பிடிக்கிற மாதிரி பிடிச்சு. மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் கருணாகராஜன், எங்களுடைய சகோதரர், எத்தனை டைம் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை டைமே அரெஸ்ட் பண்ணுவீங்க? நாங்க எங்களுக்கு தனியா எங்களுக்கு வீட்டுக்கு ரோடு போடுன்னு ஆர்ப்பாட்டம் பண்றோமா? இல்ல எங்க வீட்டுக்கு தண்ணி சிறுவாணி தண்ணி வரலின்னு ஆர்ப்பாட்டம் பண்றோமா? கைது பண்ணி நைட்டு 11:30 வரைக்கும் டாய்லெட் இல்லாத மண்டபத்தில் பார்த்து அடைச்சு வச்சு எத்தனை சித்திரவதை தொண்டாங்க பண்ணி அனுப்பிப்பாங்க. அதனால இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்லை. இன்னிலிருந்து நாங்கள் வேற மாதிரி தான் உங்களை டீல் பண்ண போறோம். நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வருவோம். எங்க ஆளு எல்லாம் காலங்காத்தால 8 மணிக்கு கிளம்பி வருவாங்க. நீங்க அப்படியே ஒரு 1000 போலீஸை போட்டு நாய் பிடிக்கிற மாதிரி 2 பேர்த்த பிடிச்சிட்டு போகலாம். நாளையிலிருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது. ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடக்கும். நீ 10,000 போலீஸ் இறக்கியா பார்த்துடலாம். நான் ஒரே இடத்துல அப்படியே என் தொண்டனை கூட்டிட்டு வருவேன். லட்டு அமுத்துற மாதிரி அமுத்திட்டு போயிடுவீங்க. நீங்க ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டன் காலையில் 10 மணிக்கு வெளியே வந்து நிற்பான். தன்னுடைய தாய்க்காக சகோதரிக்காக குரல் கொடுப்பான். இந்த அண்ணாமலை நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்ற கேட்டு எல்லா பலத்தையும் பயன்படுத்திட்டோம், பேசிட்டோம். என்ன உங்க கையில ஊடக பலம் இருக்கு, உங்க கையில சினிமா துறை இருக்கு. ஒரு படத்தை எடுத்து வடக்கு தெற்கு நீ பிரிச்சா வேலை முடிஞ்சு போச்சு. உங்க கையில எல்லா அவார்டு விருது கொடுக்கறதுக்கு பேசுறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. சமூக நீதினு பேசுறதுக்கு 10 பேர் இருக்கா. பாரதிய ஜனதா கட்சியில சமூக நீதி இல்லைன்னு பேசுறதுக்கு 50 பேர் இருக்கா. அதனால் நாளை எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை 10 மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நான் நடத்தப்போம். நான் எனக்கு முருகபெருமானுக்கு சூர சம்ஹார பெருமை இந்த தீவிரம்லாம் அழிக்கணும். நாளை காலை 10 மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை 6 முறை நான் அடித்துக் கொள்ள போகின்றேன். சாட்டை என்னை அடிச்சுக்கிட்டேன். நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன். அந்த அரசியல் நாடு 3 வருஷம் பண்ணி பார்த்துட்டேன். அது ஒரு முடிவு வரணும். இன்னைக்கு முடிவு வந்தே ஆகும். சும்மா இத்தனை நாளைக்கு எத்தனையாக நானும் வண்டி ஓட்டுறது. வந்தது வேறு, செய்வது வேறு, நடந்து கொண்டிருப்பது. நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சு செருப்பை கழிக்கணும்னா நீ ஆட்சியிலிருந்து இறங்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன். பார்க்கலாம். நாளையிலிருந்து 48 நாட்கள் நான் விரதம் இருக்க போகிறேன். பிப்ரவரி 2வது வாரம் முடியும். 6 படை வீட்டுக்கு நான் போக போறேன். முருகபெருமான்கிட்ட முறையிட போறேன். எல்லாத்திட்டையும் முறையிட்டாச்சு. நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் முறையிட்டாச்சு. காலகட்டத்தில் வேலையெல்லாம் உட்காந்து லெட்டர் எழுதிருக்கேன். பாருங்க 3 பேஜ் வேலையை. அம்மா வாங்கம்மா, தயவு செஞ்சு பிடிங்கம்மா, இவங்கெல்லாம் வயலேட் பண்ணிட்டாங்கம்மா, செக்ஷனை பாருங்கம்மா. எத்தனை கடிதம் எழுது. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 15 கடிதம் எழுதியாச்சு. நேஷனல் கமிஷன் ஃபார் உமனுக்கு எழுதியாச்சு. வேலையெல்லாம் உட்காந்து எழுதி ட்விட்டரில் போடுறதா வேலை. இன்னி பார்த்துக்கலாம் அரசியல், இன்னி பார்த்துக்கலாம். நாகரீகமான அரசியல். இந்த பவுண்டு பை நீங்க அநாகரிகமா பேசுறீங்கல்ல, சோசியல் மீடியாவில் குடும்பத்தை எடுக்கிறீங்க, என்ன வேணாலும் நீங்க பேசுவீங்க. கேட்டா அப்படியே கட்சி போறவைக்குள்ள ஒளிஞ்சுக்குவீங்க. நாளையிலிருந்து என்னுடைய அரசியலும் அப்படித்தான் இருக்கும். இந்த மாநில தலைவர் கட்டுப்பாடு, இனி ஆரோக்கியமான அரசியல், விவாதம், மரியாதை. அதெல்லாம் எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்தில் எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும்? எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? அரசியல் கட்சியில் நீ மரியாதை வெங்காயம்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் வாங்கின இந்த இஷ்யூ பேசுங்க, எத்தனை இஷ்யூங்க தமிழ்நாட்டில் பேசுறது. ஆனால் டங்ஸ்டன் இஷ்யூ டெல்லிக்கு போங்கன்னா எத்தனை டைமுங்க போகிறது? ஆனால் மீத்தேன் பிரச்சனை ஆச்சுன்னா டெல்லிக்கு போங்கன்னா எத்தனை டைம் போகிறோம்? எத்தனை போகிறது? வேறு வேலை இதே தான் வேலைங்க. அதனால் நாளை எனக்கு நானே சவுக்கடி காலை 10 மணிக்கு என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் கொடுத்துக் கொள்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தொண்டனையும் இதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நான் அன்போடு சொல்லுகின்றேன். நீங்க யாரும் செய்ய, வீட்டுக்கு வெளியே வந்து நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஒரு சகோதரியோடு சகோதரனோடு அவர்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று உணர்த்த வேண்டியது நம்முடைய கடமை.
தீய சக்தி அழிக்கப்பட வேண்டும் தமிழகத்தில். அழிக்கணும், வேற வழி இல்லைங்க. வழி இல்லை. படிக்கிறேன் பாருங்க, எத்தனை கேங் ரேப், எத்தனையா பண்ணுவீங்க, என்னையா பண்ணுவீங்க தெரியாம கேட்கிறேன். 14/8/2024 கேங் ரேப் ஆஃப் எம் உமன் அக்யூஸ்ட் யார்? கவிதாசன். என்ன நடத்தினா? உதயநிதி ஸ்டாலின் ஃபேன் கிளப் ஒரத்தநாடு. 2/1/2023 யூத் விங் ஆஃப் டிஎம்கே செக்ஷுவல் அசால்ட் ஆஃப் உமன் போலீஸ் கான்ஸ்டபிள். லட்சணத்தை பாருங்க, விளங்கி. 22/3/2022 கேங் ரேப் ஆஃப் 22-year-old woman in விருதுநகர் ஆஃப்டர் பிளாக்மெயிலிங் ஹர். ஒரு வீடியோ எல்லாம் பாருங்க. கேட்டா கட்சி அப்படி யாருமே இல்லை, பொய் சொல்றாரு. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் இது வேலை இல்லாமல் செய்யறாரு. ஆனால் பத்திரிகை நண்பர்களே, வேறு வழி எங்களுக்கு இல்லை. மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு எங்களுக்கு வழி இல்லை. இது சாமானிய மிடில் கிளாஸ் பையன் கொதிக்கணியா? மிடில் கிளாஸ் ஆள் எந்திரிக்கணும். அவன் எந்திரிக்காமல அரசியல் எந்த மாற்றம் இல்லை. சும்மா அப்படியே பேசிட்டே வண்டி ஓட்ட வேண்டியதான். 1 country 1 election, அது 1 மாசம் ஓட்டு, இது 1 மாசம் ஓட்டு, டங்ஸ்டன் ஒரு 3 மாசம் ஓட்டு, மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் 6 மாசம் ஓட்டு. அவ்வளோதான், நம்ம எல்லாம் மறந்துடும். எதுக்காக இருக்கிறோம், என்ன வேலை செய்யறோம். ஆனால் மறுபடியும் நான் சொல்வது, நடுத்தர வாழ்வு வாழக்கூடிய நீங்க தயவு செஞ்சு வெளியே வாங்க, பேசுங்க, கேள்வி கேளுங்க. ரோட்ல வந்து நில்லுங்க, நாளைக்கு கேளுங்க. லோக்கல் எம்எல்ஏ தெரியும், உங்க ஓட்டு நீங்க போட மாட்டேங்கன்னு தெரியும். இந்த இலவச பணத்தை எல்லாம் எலெக்ஷன் அப்ப தூக்கிட்டு இப்போ எல்லாம் தூக்கி எறி. ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் இதை கேட்கணுங்க. மீடியாவில் டிபேட் வைக்கணும், விவாத பொருள் வைக்கணும். அன்னைக்கு நாமளும் மனுஷங்க தான், அதே சாப்பாடு சாப்பிட்றோம். 6 அறிவு இருக்கு. நம்ம வீட்டில் நடந்துதான் சும்மா இருப்பாங்களா? கத்தி எடுத்து வெட்ட போக மாட்டோம். விவாத பொருள் பேச வேண்டும், வர சொல்லு. எதுக்கு அப்படி பண்றீங்கன்னு கேளு. ரிப்பீட் ஆஃபெண்டர் எதுக்கு ரவுடி ஷீட்ல வைக்கலன்னு கேளு. பொறுப்பேற்று கமிஷனர் விலக சொல்லுங்க. குறைந்தபட்ச டெப்டி கமிஷனர் வீட்டுக்கு போச்சு. ஆனால் இதை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பத்திரிகை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.